नमस्ते இது मधुमुखर ग्रेड 5 लेसन 2 टिल्लू का भुट्टा टिल्लुविनुடைய சோளம் एक गिलहरी था ஒரு அணில் இருந்தது उसके 3 बच्चे थे அதற்கு 3 குழந்தைகள் இருந்தன गुल्लू बुल्लू और टिल्लू அதனோட பேரு गुल्लू बुल्लू एंड टिल्लू तीनों मिलजुल कर रहते थे மூணு में ஒன்னா இருக்கும் एक दिन गिलहरी ने कहा ஒரு நாள் அந்த அணில் சொன்னது तुम बड़े हो गई हो நீங்க எல்லாரும் வளர்ந்துட்டீங்க अपना काम खुद करो உங்களோட வேலையை நீங்களே செய்யுங்க वो उन्हें भुट्टे के खेत में ले गई இந்த மூன்று அணில்களையும் அம்மா அணில் வயலுக்கு அழைச்சிட்டு போனுச்சு तीनों को एक एक भुट्टा देकर बोली इसे छीलो बोनो और खा लो மூணு அணில்களுக்கும் ஒரு ஒரு சோளத்தை கொடுத்து சொன்னது இதை உரிச்சு சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு इतना कहकर गिलहरी स्वयं अपने कोटर में जाकर बैठ गई இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு அணில் போய் தன்னுடைய பொந்துக்குள்ள உட்காந்துக்குச்சு तीनों बच्चों पेड़ के नीचे बैठकर अपने अपने भुट्टे छीनने लगे மூணு அணிலும் ஒன்னா சேர்ந்து மரத்துக்கு கீழே உட்காந்து அதனுடைய சோளத்தை உரிக்க ஆரம்பிச்சது गुल्लू ने छीला बुल्लू ने छीला टिल्लू से भुट्टा छीला ही नहीं गुल्लू அந்த சோளத்தை உரிச்சது புல்லு அதை உரிச்சது டில்லுவால அந்த சோளத்தை உரிக்க முடியல टिल्लू उदास हो गया टिल्लू को कवल वंदिरुच्ची गुल्लू और बुल्लू ने मिलकर टिल्लू का भुट्टा छीन लिया तीनों ने सूखे तिनके इकट्ठे गए टिल्लूக்கு வருத்தமா இருந்ததனால குல்லுவும் புல்லுவும் ஒன்னா சேர்ந்து டில்லுவினுடைய சோளத்தை உரிச்சு கொடுத்தது மூணும் காஞ்ச அந்த தோள்களை கலெக்ட் பண்ணுச்சு फिर गुल्लू और बुल्लू ने आग जलाई गुल्लूவும் बुल्लाவும் நெருப்பை உருவாக்குச்சு टिल्लू फूंक मार मार परेशान उसकी आंखों में धुआं भर गई टिल्लू ஊதி ஊதி ரொம்ப தொல்லையா போயிடுச்சு அதனுடைய புகை அதனுடைய கண்கள்ல அந்த புகையெல்லாம் நிறைஞ்சு போயிடுச்சு गुल्लू और बुल्लू ने उसके तिनकों में भी आग जलाई गुल्लूவும் புல்லுவும் அந்த அந்த தோல் மேல 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 தீ வச்சிட்டே இருந்தது तीनों अपने अपने भुट्टे बुनने लगे மூணு பேருமே தன்னுடைய சோளத்துல நெருப்பு வச்சு சுட ஆரம்பிச்சிட்டாங்க गुल्लू ने बोना बुल्लू ने बोना टिल्लू का भुट्टा जल ही गया गुल्लू தன்னுடைய சோளத்தை சுட்டுச்சு புல்லு சுட்டுது டில்லுவினுடைய சோளம் எரிஞ்சே போயிடுச்சு टिल्लू रोने लगा टिल्लू அழத் தொடங்கியது मेरा भुट्टा जल गया என்னோட சோளம் எரிஞ்சு போயிடுச்சு मैं क्या खाऊं நான் என்ன சாப்பிடுறது गुल्लू बुल्लू ने समझाया गुल्लूவும் புல்லுவும் அந்த டில்லுக்கு புரிய வச்சது रो मत टिल्लू टिल्लू अड़ाद हम दो भुट्टों को बांटकर खा लेंगे நாம் இந்த ரெண்டு சோளத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னிச்சு अपने भुट्टों में से उन्होंने थोड़ा थोड़ा हिस्सा टिल्लू को दे दिया टिल्लूக்கு தன்னுடைய கொஞ்சம் கொஞ்சம் பங்குகளை வந்து கொடுத்தது कुछ गुल्लू ने दिया कुछ बुल्लू ने दिया गुल्लू கொஞ்சம் கொடுத்தது புல்லு கொஞ்சம் கொடுத்தது टिल्लू का पेट भर ही गया टिल्लुவினுடைய ஸ்டொமக் ஃபில் ஆயிடுச்சு टिल्लू खुश था இப்போ टिल्लू हैप्पिया இருந்துச்சு उसने अपने भाइयों को धन्यवाद कहा இப்போ தன்னுடைய பிரதர்ஸ்க்கு அது தேங்க்யூ சொன்னிச்சு माँ गिलहरी कोटर में बैठी भाइयों का प्यार देख खुश थी இந்த பிரதர்ஸோடைய ஷேரிங்கை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு भुट्टा खाकर तीनों पेड़ के आसपास दौड़कर लुका छिपी खेलने लगे இந்த மூணுமே தன்னுடைய சோளங்களை சாப்பிட்டுட்டு மரத்துக்கு பக்கத்துல ஓடி ஓடி கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருந்தது जीवन मूल्य लाइफ நமக்கு கத்துக்க வேண்டிய
मॉरल என்ன? भाईचारा, आपसी प्रेम, सहायता का भाव, खुशी. இந்த லெசன்லேயே நம்ம கற்றுக்க வேண்டிய ஸ்கில் என்ன அப்படின்னா பிரதர்ஹுட் அண்ட் ஆப்பசி பிரேம், நெய்பர்ஹுட் லவ், சகாயத்தா கா பாவ், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி, குஷி, ஹாப்பினஸ். ஒன்றா சேர்ந்தா எப்படி ஹாப்பியாக இருக்கலாங்கிறது இந்த லெசன் மூலமாக கற்றுக்கலாம். आओ करें, लेट्स डू इट. अभ्यास एक्सरसाइज பார்க்கலாம். सुनिए, बोलिए और अपनी मातृभाषा में लिखिए. गिलहरी, स्कुरिल, अनिल, बुट्टे, कांस, सोलम, चीलना, पेल, तोल उरिத்தல், तिनके, श्वास, வைக்கோல், स्वयं, செல்ஃப், தன்னைத்தானே அல்லது சுயமாக, உதாஸ், வருத்தம், கவலை, सूखे, ட்ரை, உலர்ந்த அல்லது காய்ந்த, खाना, சாப்பாடு அல்லது ஈட் அல்லது சாப்பிடு. प्रश्नों के उत्तर दीजिए. आंसर द क्वेश्चंस. गिलहरी के बच्चों के क्या नाम था? गिलहरीनुடைய குழந்தைகளுக்கான பேர் என்ன? गिलहरी के बच्चों के नाम गुल्लू, बुल्लू और टिल्लू थी. गिलहरी ने बच्चों से क्या कहा? गिलहरी தன்னுடைய குழந்தைங்க கிட்ட என்ன சொன்னுச்சு? गिलहरी बच्चों से कहा कि अपना काम खुद करो. தன்னுடைய வேலைகளை தானே செஞ்சுக்க சொல்லி சொன்னுச்சு. टिल्लू के रोने पर उनके भाइयों ने क्या किया? टिल्लू அழுததுனால அதனுடைய பிரதர்ஸ் என்ன பண்ணுச்சு? टिल्लू के रोने पर उसके भाइयों ने अपने बुट्टे को बांटा. टिल्लू அழுததுனால தன்னுடைய சோளத்தை தன்னுடைய சகோதரனுக்கு பங்கு கொடுத்தது, ஷேர் பண்ணுச்சு. समझिए और लिखिए. मिल प्लस कर मिलकर, जा प्लस कर जाकर, कह प्लस कर कहकर, मार प्लस कर मार कर, बांट प्लस कर बांट कर, दौड़ प्लस कर दौड़ कर. இப்போ இந்த மில், ஜா, கஹ் அப்படிங்கிறது எல்லாமே ரூட் வேர்டு. இப்போ இந்த கர் சேர்றதுனால அதுக்கான மீனிங் என்ன வரும் அப்படின்னா மில்கர், சந்தித்து விட்டு, ஜாக்கர், சென்று, கஹ்கர், சொல்லி, மார்க்கர், அடித்து, பாண்ட்கர், பங்கு கொண்டு அல்லது பங்கு கொடுத்து விட்டு, दौड़कर, ओडी. विलोम शब्द को मिलाइए. ऑपोजिट वर्ड्स मैच பண்ணனும். उदास வருத்தம், खुश हैप्पी, सूखे காய்ந்த, गीले நனைந்த, रोना அழிதல், அழுதல், हंसना சிரித்தல், थोड़ा சிறிது, ज्यादा அதிகம், भरा நிறைந்த, खाली एम्प्टी. रचनात्मक गतिविधि, क्रिएटिव एक्सप्रेशन एक्टिविटी. बच्चे कौन सा खेल खेल रहे हैं? क्या आपने यह खेल कभी खेला है? குழந்தைங்க என்ன விளையாடுறாங்க, இதை மாதிரி நீங்கள் எப்பயாவது விளையாண்டுருக்கீங்களா? आपका अनुभव लिखिए. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எழுதுங்க. बच्चे आंख मिचौनी का खेल खेल रहे हैं. குழந்தைங்க हाइड एंड सीक விளையாட்டு விளையாடுறாங்க. हाँ, मैं भी अपनी बचपन में खेली हूँ. நானும் என்னுடைய குழந்தை பருவத்தில் விளையாண்டுருக்கேன். यह खेल मुझे बहुत पसंद है. இந்த விளையாட்டு எனக்கு மிகவும் பிடிக்கும்.